Good evening, praise Lord. Welcome to this video. என் கூட ஒரு கொலீக் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க அந்த லேடி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு 4 பிள்ளைங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன். ஆனால் கவர்மெண்ட் 2ன்னு தானே லிமிட் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அதுமாதிரி பேசுவாங்க அவங்க. நானும் சொல்லுவேன், அப்படியெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய சில்ட்ரன் இருந்தால் பூமி அந்தளவுக்கு வெயிட்டு தாங்காது. பூமி சிறிய பந்து தானே இந்த யூனிவர்ஸில் அப்படின்ற மாதிரி வேதாமா விளக்கத்தை நான் கொடுக்க பார்ப்பேன். நிறைய வெயிட்டை பூமியும் தாங்காது. ஒரு பெண்ணாலையும் இக்காலங்களில் முன்பு போல் சத்தா நம்ம சாப்பிட்றதில்ல, சத்தா இருக்கிறதில்ல. அதனால தான் கவர்மெண்ட் வேண்டாம்னு சொல்லுது அப்படின்ட்டு நான் சொல்லிகிட்ருப்பேன். ஆனால் பெண்கள் நாட்டின் கண்கள். ஒவ்வொரு பெண்ணும் படிப்பு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லுது. அது ஒரு நல்ல முயற்சி தான். ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் அறிவாகவும் நல்ல ஜீன்ஸ் நல்ல முறையில் காணப்படணும் அப்படின்னா பெண்கள் கண்டிப்பாக படிக்கணும். இல்லை ஜென்ரேஷன்ஸ் தேய்மானம் காணப்படுறத பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அண்ணா மட்டும்தான். நான் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் 5 வருஷம் படித்தேன். அவனும் அக்ரி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு 4 வருஷம் அவர் படித்தார். ஸோ அப்படி படித்து நாங்கள் வேலூரில் 2 பேருமே வேலூரில் தான் செட்டில் ஆனோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தாலும் என்னுடைய படிப்பை வச்சு நான் அதில் ஜெயிக்க முடிஞ்சது. உதாரணத்துக்கு பிரதர் கேன்சரால் பாதிக்கப்பட்டார். ஸோ அப்படி இருந்தாலும் நாங்கள் அதை பற்றியே பேசி அவரை வருத்தம் கொள்ள வைக்க மாட்டோம். நாங்கள் யாரும் அதை பற்றி பேசவே மாட்டோம். ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் 2000லேருந்து. ஆனால் நான் டெக்னிக்கலாக நிறையா அவருக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட்னா என்ன அப்படின்லாம் சொல்லி அவருக்கு நான் சொல்லி கொடுத்து, அவருக்கு யூஎஸில் ஏதோ அவர் ட்ரீட்மெண்ட்காக அவர் போனார். அதுக்கும் நான் வீசா அப்ளிகேஷன் எப்படி இன்டர்நெட்டில் பண்ண முடியும், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து அதெல்லாம் கூட நான் தான் பண்ணி கொடுத்தேன். எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் நான் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு என்னுடைய படிப்பு, என்னுடைய கெரியர், டெக்னிக்கல் அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நான் அது எங்களுடைய போதவர்கள் அந்த மாதிரி ஆலோசனை கொடுத்ததுனால நான் அந்த மாதிரி நான் செஞ்சேன். நம்ம ஏதாவது நமக்கு பிரச்சனையாக இருக்கேன்னு வருத்தப்பட்டுட்டே தான் இருப்போமே தவிர அதில் நமக்கு எந்த வளர்ச்சியும் நமக்கும் இருக்காது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்காக ஒரு 20,000-25,000 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எங்கள் பிரதர் அதை பார்த்துட்டு ஹி வாஸ் ஸோ ஃபேசினேட்டட். அவரும் போயிட்டு அவர் ஒரு டெஸ்க்டாப் வாங்கி அவரும் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வாங்கி அவரும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அதைட்டு அவருடைய சில்ட்ரன், அவருடைய ஒய்ஃப் எல்லாருமே இன்டர்நெட் பயன்படுத்தி நல்ல கெரியர்லேயும் ஷைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் கூட நான் அந்த பிள்ளைகளும் நல்ல இன்ஜினியர்ஸாக படித்து முன்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அழுது வடிஞ்சோன்னா குடும்பமும் அழுது தான் வடியும். அதனால் பெண்கள் படிக்கணும், படித்ததை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது நான் கிளாஸில் கூட சொல்வேன், என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட நான் சொல்வேன். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம டெக்னிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிரயோஜனமாக இருப்போம்.
நான் செஞ்சே காமிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்பும் கூட தான் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் வந்து நானே அதுக்கு ஒரு சாட்சியாக நான் இருந்துட்டேன். அதில் வந்து அண்ணனும் அதில் பெனிஃபிட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் தான் ஆனாங்க குடும்பத்தில். அதுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருதுன்னா அதுக்கு நான் ஒரு சிறு அளவிலையாவது ஒரு ஹெல்ப்பாக நான் இருந்திருக்கேன். முக்கியமாக வந்து அனாவசியமாக கதை பேச மாட்டேன், பிரச்சனையை எடுத்து பேச மாட்டேன். ஏதோ ஒன்று நடக்குதுன்னா கருத்தே சொல்லவே மாட்டேன், எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நடக்கிறது எல்லாத்துக்கும் வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குன்ற மாதிரி நினைப்பேன். அதனால் எதையும் கருத்து சொல்ல மாட்டேன், எதையும் போட்டு மனசை போட்டு வருத்திக்கவும் மாட்டேன். நீ நடந்துக்கிறன்னா அது உன் பாடு, நான் நடந்துக்கிறது என்னோட பாடுன்ற மாதிரி இருந்துப்பேன். முக்கியமாக எனக்கு என்னுடைய நோக்கங்கள் வந்து சபையில் தான் இருந்தது. சபையில் எப்படி திறப்பின் வாசல்களில் நம்ம நிற்க முடியும், எப்படி ஹெல்ப்பாக இருக்க முடியும், எப்படி அதிகமாக ஜெபிக்க முடியும், அங்கேயும் எப்படி முன்மாதிரியாக நம்ம ஜீவிக்க முடியும், நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டியில் எப்படி நம்ம முன்மாதிரியாக நம்ம ஜீவிக்கணுங்கிறது தான் என்னுடைய எய்மாக இருந்தது. அது இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன்.